விளாத்திக்குளம் திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயனை நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. துப்பாக்கி முனையில மிரட்டாங்க. I've seen this one. This is a classic. மானகெட்ட தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் உன்னை சட்டமன்றத்துக்குள்ள வச்சு பாத்துக்கிறோம்டா. அதுல பேசும்போது அவர் சொல்றாரு, எலும்புகளை ஒட்டப்போம்டா சட்டப்பேரவைக்குள்ள வச்சுன்றாரு. கூட்டினா உனக்கு எலும்பு இருக்காது, ஒட்டச்சிட்டு தான் உன்னை அனுப்பி விடுவான். போடா விளக்கண்ண, உன்னால என்னடா செய்ய முடியும்? அது ஒரு அந்நியன். இப்ப போலீஸ் ஐயோ என்னைய துப்பாக்கி முனையில கூட்டு போய் மிரட்டுறாங்க. இது ஒரு வேஷம். கொண்டு போய் அடிக்க பாக்குறாங்க, துப்பாக்கி முனையில மிரட்டாங்க. மிராண்டி புடிச்சு ஜெயில போடுங்க சரவணா. எம்எல்ஏனா ஸ்பீக்கர் பெர்மிஷன் வாங்கி தான் நீங்க கூப்பிடுங்க. ஸ்பீக்கரோட இது இல்லாமலாம் என்னை வந்து நீங்க அரெஸ்ட் பண்ண முடியாது. சபாநாயகரோட இது இல்லாமலாம் நீங்க வந்து அரெஸ்ட் பண்ண முடியாது. எம்எல்ஏனா ஸ்பீக்கர் பெர்மிஷன் வாங்கி தான் நீங்க கூப்பிடுங்க. பேசும்போது மட்டும் சபாநாயகர்கிட்ட வாங்கிட்டா பேசுனீங்க இல்ல அப்ப அரெஸ்ட் பண்ணும்போது அப்படிதான். விளாத்திக்குளம் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். பேசும்போது முதலமைச்சரினுடைய எலும்புகளை உடைப்பேன், உன்ன மாதிரி நாங்க எத்தனையோ பரோட்டாக்களை பார்த்திருக்கோம், கூட்டினா உனக்கு எலும்பு இருக்காது, ஒட்டச்சிட்டு தான் உன்னை அனுப்பி விடுவான் பேசின அதே வாய் தான் ஐயோ போலீசார் என்னை துப்பாக்கி வச்சுக்கிட்டு மிரட்டுறாங்க என்று அதே வாய் தான் இப்பொழுது பேசுகிறது. கொண்டு போய் அடிக்க பாக்குறாங்க. அழாதீங்க சார், அழாதீங்க. போலீசாருடைய துப்பாக்கிக்கு பயப்படுற நீங்களா முதலமைச்சருடைய எலும்புகளை உடைக்க முடியும்? நீங்க முதலமைச்சருடைய எலும்புகளையே உடைக்கிற நீங்க போலீசாருடைய துப்பாக்கிக்கு ஏன் பயப்படுறீங்க? ஆனா ஓட்டு போடவில்லை என்ற ஒரே காரணத்துக்காக மானங்கெட்ட தமிழ்னு சொல்றாங்கன்னா அப்ப அர்த்தம் என்ன? மானங்கெட்ட தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், மானங்கெட்ட தமிழ்நாட்டில் அப்படின்றாரு. மானங்கெட்ட தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இவனால வந்து ஓட்டு போடும்போது இவர்கள் மானமுள்ள தமிழர்கள், இவங்களோட எண்ணம் என்ன? எலும்பு உடைச்சிருவோம்னு என்ன உடைக்கிறதுக்கு என்ன விஜய் என்ன சாதாரண நினைச்சிட்டீங்களா? சட்டமன்றத்தை பூட்டுவானா, பூட்டினா உனக்கு எலும்பு இருக்காது, ஒட்டச்சிட்டு தான் உன்னை அனுப்பி விடுவானா. சட்டசபைய பூட்டுனா, சட்டசபைய பூட்டுனா உன் எலும்பு உடைப்போன்றாரு. மச்சி இவன்டா. ஆமாடா இவன்டா. கொலை மிரட்டல் இது. அதிரடியாக ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்று கூட பார்க்காம, ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்று கூட பார்க்காம கொண்டு போய் அடிக்க பாக்குறாங்க. இந்த மாதிரி அராஜக போக்குல திமுக காரங்களை கைது பண்ணா நாங்க வந்து அடங்கிருவோம் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. பயமா அது கடிச்சிடாத. எந்த ஒரு அராஜகத்துக்கும் அஞ்சாத இயக்கம் தான் திமுக. ஆளுக்கு 50 ரூபா கோளாறுகளை போய் சாப்பிட்டுக்குங்க. 50 50 50 50. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.